ओम सदाशिवसमारंभां व्यासशंकरमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। நம சிவாய வாழ்க படிச்சுடலாம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, உமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நெய்யத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெரும் துறைனம் தேவனடி போற்றி. சோ நம்ம மூணாவது பார்க்கல இல்லையா, ஈசன் அடி போற்றி மர்த்தம் பார்க்கல இல்லையா. ஓகே, சோ அது ஈசன் அடி போற்றி, அதாவது ஈசன்னா ஈஸ்வரா, எல்லாவற்றுக்கும் தலைவன் ஈசன், எல்லாவற்றையும் உடமையாக கொண்டவன் ஈஸ்வரன், அவனின் திருவடி போற்றி, ஈசன் அடி போற்றி. எந்த அடி போற்றினா என் தந்தையின் அடி போற்றி, என் தந்தையாக இருப்பவன் யார்? ஈஸ்வரன். என் தந்தையின் அடி போற்றி. தேசன் அடி போற்றி. தேசுனா ஒளிமயம், ஒளி பிரகாசம்னு சொல்லலாம். சோ தேசன் அடி போட்டுனா ஒளி வடிவா இருப்பவன் தேசன், ஒளி பிரகாசம். தேசன் அடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. சிவன் என்னும் சேவடினா சிவந்த திருவடி, சீவடி. சிவன் சேவடி போற்றி, அதாவது சிவன் எனப்பெறும் செம்பொருளின், சிவனும் செம்பொருளின் சிவந்த அடி போற்றி. ஈசன் அடி போற்றி, அதாவது எல்லாவர்க்கும் உடமையானவன் அந்த ஈஸ்வரனின் அடி போற்றி, தாழ் வணங்குதல். எந்த அடி போற்றி? என் தந்தையாயிருப்பவன் அவன் அடி போற்றி. தேசன் அடி போற்றி. சோ தேசன்னா சொன்ன மாதிரி ஒளி வடிவம் ஆர் லைட் ஆஃப் தி லைட்னு சொல்லலாம். சோ தேசன் அடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற, அதாவது அன்பினால் நிற்கும். சோ நேயம்னா அன்பு, நேயத்தே நின்ற நிமலன். சோ மலன்னா என்ன? அழுக்கு, மலன். நிமலன்னா என்ன? தூய்மையானவன் அர்த்தம். நிமலன்னா தூய்மையானவன். சோ நிமலன் அடி போற்றி, அதாவது அந்த சிவன்
அன்பினால் இருக்கும் சிவன் அவன் நிம்மலன், அதாவது அப்பழுக்கற்றவன், அவன் அடி போற்றி. மாய பிறப்பு அறுக்கும். சோ பிறப்புங்கிறது மாயம்தான். பிறப்புனா சம்சாரம், சம்சார சாகரா அப்படின்னு, சம்சார கடல். சோ இந்த பிறப்பு அறுக்கும் யாரு? மாயத்தினால் வரும் பிறப்பு. சோ பிறப்பே ஒரு மாயம்தான். சோ மாய பிறப்பை அறுப்பவன் யார்? சிவன். அவன் யார்? மன்னன். சோ மன்னன் உயர்ந்தவன் அர்த்தம். உயர்ந்தவன், மாய பிறப்பு அறுக்கும் உயர்ந்தவனின் அடி போற்றி. அப்புறமா சீரார் பெரும் துறை. பெரும் துறை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன். துறைனா முகம், முகாம்னு சொல்றது, போர்ட். பெரும் துறைனா பெரிய போர்ட். சீரார் பெரும் துறை, திருப்பெருந்துறையில் சீரார் அதாவது என்ன? சிறப்பாக விளங்கும், சிறப்பாக விளங்கி நிற்கும் சிவன் எங்க இருக்கிறார்? அவர் பெருந்துறையில் இருக்கிறார். பெருந்துறை இருக்கும் சிவன் சீரார். நம் தேவன், என்னுடைய தேவன். நம் தேவன்னா என்ன? நம்முடைய தேவன். என் தேவன் சொல்ல முடியாது, நம் எல்லாருக்கும் தேவன். பொதுவான தேவன் யார்? சிவன். இங்க நம் தேவன் அடி போற்றி. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி? தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிம்மலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. போன கிளாஸ் நம்ம 4 முடிச்சாச்சு இல்லையா? 4வது 3 முடிச்சாச்சா? 3வது இல்லையா? ஸ்ரீகாந்த், ரிமெம்பர்? ஹலோ, எஸ் சார். போன கிளாஸ் இது முடிச்சோம், 3 முடிச்சாச்சா? 3ஆவது சூத்திரம் முடிச்சாச்சா? ஒரு மினிட், ஜஸ்ட் ஓபனிங் சார். ஃபோர்த்தோட மீனிங் மாத்திரம் பார்த்தோம். You said you will go in detail in the class. கரெக்ட் தான் நினைச்சேன். 4வது சூத்திரம் தான் பண்ணணும்னு நினைச்சேன். கரெக்ட். தேங்க்யூ பவானிஜி. 4வது சூத்திரம், அதாவது அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றன்று, அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றன்று சந்தித்தது ஆன்மா, சகச மலத்துணராது, சகச மலத்துணராது அமைச்சு அரசு ஈப்ப நின்று அஞ்சபத் தைத்தே. அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றன்று சந்தித்தது ஆன்மா, சகச மலத்துணராது அமைச்சு அரசு ஈப்ப நின்று அஞ்சபத் தைத்தே. அது அன்வயம் எப்படி தான் படிக்கணும்? ஆன்மா அதாவது ஆத்மா. ஆன்மானா ஆத்மா, தமிழ்ல ஆன்மா சொல்லுவா, நம்ம சமஸ்கிருதத்துல ஆத்மா, ஆத்மன். ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றன்று. ஒன்று, அன்றுன்னு அர்த்தம் அது இல்லாதது. ஆத்மா அந்தக்கரணம். அந்தக்கரணம் என்ன? கரணம்னா கருவி, அந்தம்னா என்ன? உள்கருவி. உள்கருவி என்னது? மனசு. மனசு, புத்தி, சித், அகங்காரம். இதனால அந்தக்கரணம். ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றென்று, அதாவது இந்த ஆத்மா அந்தக்கரணத்துக்கு அப்பாற்பட்டது. சகச மலத்து உணராதது. சகச மலம்னா இயற்கையான ஒன்று, செயல் இயற்கையானது. அதாவது இப்ப நமக்கு அந்தக்கரணம் அந்தக்கரணம் ஆத்மா ரெண்டு இயற்கையான கனெக்ஷன் இருக்கு. கரெக்டா? செப்பரேட் பண்ண முடியாது, தனியா பார்க்க முடியாது. எந்திரமா நம்ம எழுந்த உடனே நமக்கு ஆத்மாவும் அந்த அந்தக்கரணம் சேர்ந்துதான் வருது. ஆனா அந்தக்கரணம் வேறு, ஆன்மா வேறு. அதான் சொல்றாரு அவருங்க.
ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று சகச மலத்து உணராதது. மலம்னா என்ன? அழுக்கு. சோ அந்த கரணத்துக்கு அழுக்கு உண்டு. அதாவது நம்முடைய விசாரங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வேறுபாடு இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி நம்ம செயல்பாடுலையும் வேறுபாடு இருக்கலாம், புத்தியிலும் வேறுபாடு இருக்கலாம், அகங்காரத்திலையும் வேறுபாடு இருக்கு. சோ அதனால அந்த கரணம் மலம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கரணம் மலம்னு சொல்றது. ஆனா ஆத்மாக்கு மலம்னு கிடையாது. ஆத்மா பரிசுத்தமான ஒரு பொருள், பரிசுத்தம். அது அந்த கரணம் அதுக்கு நிறைய அழுக்கெல்லாம் இருக்கலாம், மலங்கள் உண்டு. இது நம்ம விசாரங்கள்லாம் வேற எதுனா போகும், ஒருத்தர பொருள் இருக்க முடியாது. கரெக்டா? ஆனா ஆத்மா எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். சோ ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று சகச மலத்து உணராது. அதாவது ஆத்மா இந்த மலத்தை உணராதது. அமைச்சு அரசு. சோ அரசுனா என்ன? கிங், மன்னன். ஆர் அரசுனா ரூல், கிங்டம் சொல்லலாம். அமைச்சுனா அமைச்சர். சோ அவர் ஒரு இதுல ராஜாக்கு அமைச்சர்கள்லாம் இருப்பான். கரெக்டா? சோ ராஜா தனியா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு நாடு இருக்கலாம், அந்த நாடுல ஒரு ராஜா இருக்கலாம். ராஜாக்கு மந்திரிகள் இல்லைன்னா பிரஜைகள் எல்லாம் பண்ண முடியும். கரெக்டா? சோ ஒரு நாடு இது பண்ணணும்னா உங்களுக்கு பிரஜைகள் இருக்கணும், மந்திரிகள் இருக்கணும். மந்திரிகள் மூலமா தான் ராஜா வேலை பண்ணுவார். கரெக்டா? ராஜா சுயமா போய் வேலை பண்ண முடியாது எல்லாமே. சோ இந்த ராஜா சொல்றது மாதிரி ஆன்மா மாதிரி சொல்றாரு. ஆக்சுவல் ராஜா ஆன்மா கிடையாது. இந்த சைவ சித்தாந்தத்துல அப்படி சொல்றாரு. ராஜா ஆன்மா மாதிரி. அதாவது அவர் ஒன்றும் செய்யறது கிடையாது. அவர் மேற்பார்வை பார்த்துட்டு இருப்பார். மேற்பார்வை, ஓவர் சீயிங் கெப்பாசிட்டி சொல்லலாம். ஆனா அவருக்கு என்ன? இந்த அமைச்சர்கள்லாம் உண்டு. அமைச்சர்கள் யாரு? ஐம்புலன்கள் அமைச்சர்கள். ஐம்புலன்கள் அமைச்சர்கள். அதாவது கண், வாய், செவி, மூக்குலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஐம்புலன்கள். அதே மாதிரி அந்த புலன்களுக்கு ஒட்டி அதுக்கு ஒரு சக்திகள் இருக்கு இல்லையா, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, கேட்கும் சக்தி. அந்த சக்திகள்லாம் சேர்ந்து ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்கள் அது கூட சக்திகள் சேர்ந்து இந்த அந்த கரணம் சேர்ந்து, அந்த கரணம், ஐம்புலன்கள், 5 விதமான சக்திகள் எல்லாம் சேர்ந்து செயல்படுறதுனால உங்களுக்கு எல்லாமே புலப்படுறது. கரெக்டா? எல்லாம் தெரியுது உங்களுக்கு. ஸோ எய்ப்ப ஆர்டரிங். ஸோ எய்தெல்லாம் அதை செய், இதை செய்ய சொல்றது இல்லையா. கண் மனசுன்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு இந்த மரத்தை பாருன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆர் இந்த பூவை பாருன்னு சொல்லுவோம். பூவை நுகர்தல், அதனுடைய மனம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. கரெக்டா? ஸோ இந்த ஆர்டரிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது மைண்ட் தான் உண்டு. உங்களுக்கு கண்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. கண்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கண்கள் என்ன இருக்கலாம், அதுக்கு பின்னாடி சக்தி கூட இருக்கலாம். ஆனா சக்தி மாத்திரம் என்ன வேலை பண்ணாது. சக்திக்கு பின்னாடி ஒரு சக்தி வேணும். கரெக்டா? இந்த சக்திக்கு பின்னாடி சக்தி அந்த கரணம். தட் இஸ் மனசு, புத்தி, சித், அகங்காரம். 4 விதமா இருக்கு. ஸோ மனசு என்ன செய்யும் உங்களுக்கு? மனசு உங்களுக்கு அப்பப்போ தோணும், ரொம்ப சேடா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அது மாதிரி தோணும் உங்களுக்கு. கரெக்டா? மனசு துக்கம்லாம் வரும் உங்களுக்கு. புத்தின்னு சொல்ல உங்களுக்கு இல்ல, நீங்க கோவப்படக்கூடாது, உங்களுக்கு என்ன சோகம், உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். புத்தி சொல்லிடும் உங்களுக்கு. ஸோ புத்தி என்னைக்குமே இன்டராகேட் பண்ணும். புத்தியோட என்ன வேலை உங்களுக்கு? அது என்ன சொல்லும் உங்களுக்கு? நீ என்ன சொன்னாலும் உங்களுக்கு இன்டராகேட் பண்ணும். இது பண்ணாத, இது செய் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அந்த புத்தி இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. புத்தி தான் உங்களுக்கு சொல்றது, அப்பப்போ சொல்லிட்டே இருக்கும். இந்த வேலையை செய், இந்த வேலையை செஞ்சா அவங்களுக்கு நல்லது உண்டு, இந்த வேலையை செய்யாத அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அகங்காரம் பண்ணும். அகங்காரம் இந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படின்னு தோணும். கரெக்டா? உடனே இந்த மனசு ஒரு மாதிரி ஒரு பக்குவம், ஒரு மாதிரி செய்யும் இந்த மாதிரி செய்து பண்ணலாமே அப்படின்னு தோணும். இப்போ வெளியில போறோம் வச்சுக்கோ, பீச்சுக்கு போறோம் வச்சுக்கோ, மனசு தோணும், சார் பீச்சுக்கு போனா நல்லா காத்து தான் வரும்,
ஸோ காத்து நின்னா வரும், அங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு தோணும். கரெக்டா? புத்தி என்ன சொல்லும், இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, இன்னைக்கு பீச்சுக்கு போவானா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆனா நான் உங்களோட ஈர்ப்பு சக்தி எவ்வளவு இருக்க பொறுத்து. கரெக்டா? இல்ல இன்னைக்கு பீச்சுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து ஆசை எவ்வளவு இருக்கோ அது வந்து அந்த பக்கம் இழுக்கும். கரெக்டா? சரி புத்தி சொல்லும், சரி உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆசை இருக்கா பீச் போனோமா, சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப என்ன, அந்த புத்தி வந்து அந்த பக்கம் போய் சொல்லும். கரெக்டா? அப்ப அகங்காரம் செய்யறது, சரி நான் பீச்சுக்கு போறேன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆக்ஷன். ஸோ இது எல்லாமே கனெக்ஷன், எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இருக்கு. இதுல வந்து மனசு, புத்தி, சித், அகங்காரம் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. இது ஒரு ஃபுல் ஒரு பேக்கேஜ், எல்லாமே சேர்ந்து இருக்கு. அது எது முதல்ல வேலை செய்யும் வந்து சாஸ்திரம் சொல்றது இதுதான் சொல்ற. சாஸ்திரம் அப்படி சொல்றது தெரியுமா, அவனுக்கு வந்து முதல்ல வந்து மனசுதான் இருக்கும். தட் இஸ் டிசைர். எது செய்யணும்னு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும். உங்களுக்கு இந்த ஆர்வம் முதல்ல உங்களுக்கு மனசுல தான் வரும். உங்களுக்கு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த புத்தி வந்து அதை கொஸ்டின் பண்ணும். இந்த புத்தி சொல்லுவோம் இதை பண்ண செய்யாதே அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா அகங்காரம் வந்து அது சொல்லும், சரி நம்ம செய்யலாம், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதெல்லாம் வந்து இது வந்து அழுக்கு உள்ளது. அது சொல்றது மலம், அதாவது சகச மலத்து உணராது. ஸோ ஆன்மாக்கு இதெல்லாம் தெரியாது. ஆத்மாக்கு வந்து இந்த மாதிரி சிந்திக்கும் செயல், செய்யும் செயல், இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆத்மாக்கு வந்து அவையுமே கிடையாது. ஆத்மா கண் கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது. ஆத்மா என்ன அப்படியே இருக்கும், கான்சியஸ்னஸ், விட்னஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நான் அந்த ஆத்மாவோட கனெக்ஷன்ல இருக்குமா, அந்த இது இருக்குல்ல, அந்த மனசு இருக்கு இல்லையா, அது வந்து கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக் ஆயிடுது. கரெக்டா? அதான் சொல்றா வந்து சகச மலத்து. சகச மலம்னா சகசம்னா என்ன, காமன். சகசம்னா நேச்சுரல் அசோசியேஷன் சொல்லலாம். கரெக்டா? சகசம்னா என்ன, நேச்சுரல் அசோசியேஷன். சகஜ தாதாத்மியம் சான்ஸ்கிரிட்ல வந்து சகஜ தாதாத்மியம், அதாவது அந்த ஆத்மாவும் அந்த கரணமும் வந்து ஒன்று சேர்ந்துதான் இருக்கும், தனியா இருக்க முடியாது. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு ஆத்மா புரியணும்னா உங்களுக்கு அந்த கரணம் தான் புரியணும். உங்களுக்கு வந்து ஆத்மா தனியான்னு பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? உங்களுக்கு நம்மளோட புத்தி செயலெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புத்தி இல்லை, ஆர் புத்தி வேலை செய்யல, சரியா வேலை பண்ணல, விவேகம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆத்மான்னு என்னன்னு தெரியாது. கரெக்டா? அதனால அதான் சொல்றது வந்து ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. ஒன்றன்றுன்னா இட் இஸ் நாட், நெகேஷன் இருக்காங்க. ஓகே, ஒன்றன்று. சகச மலத்து உணராதது அப்படின்னா என்ன, ஆன்மாக்கு மலம்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த கரணத்துக்கு மலம் உண்டு. அமைச்சு அரசு ஏய்ப்ப, அமைச்சு அரசு ஏய்ப்ப, அதாவது என்ன, எப்படி ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சர்கள் மூலமாக என்னென்ன வேலை செய்யணுமோ செய்கிறானோ, அதே மாதிரி இந்த ஆன்மா வந்து அந்த கரணம் மூலமாக அந்த வேலை செய்யறது. கரெக்டா? அந்த கரணம், அதுக்கப்புறமா ஐம்புலன்கள், 5 விதமான சக்திகள், புலன்கள் ஒட்டி சக்திகள், பஞ்ச பிராணங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து நமக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர் சொல்றோம். கரெக்டா? ஸோ மனஸ், புத்தி, சித், அகங்காரம், 5 புலன்கள், 5 விதமான சக்திகள், அப்புறமா 5 பிராணங்கள். ஸோ 5 5 5 15 + 4 19. ஸோ 19 விதமான ஒரு நமக்கு சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள் மூலம் தான் நம்ம வந்து வெளியில எல்லாம் ஃபங்க்ஷன் பண்றோம். கரெக்டா? நான் சொல்றது வந்து அவை சந்தித்தது, அதாவது என்ன, சந்தித்தல்லாம் அர்த்தமா அதை வந்து கனெக்ஷன் சொல்லலாம். சந்திக்கிறது என்ன, கனெக்ஷன். சகச மலம், சகச கனெக்ஷன் அது சந்தித்தது. அவை தத்தே அப்படின்னா என்ன, 5 சொல்றது. அவை தத்தே 5 விதமான இது வந்து இங்க வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து
இப்ப ஜாகிர சக்தி இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஜாகிர நிலையில இருக்கோம். அதாவது இப்போ வந்து வேக்கிங் ஸ்டேட் சொல்லலாம், ஜாகிர நிலை. அப்புறமா சொப்ன நிலை, ஆழ்ந்த தூக்கம், நித்திரை. அந்த 3 சாஸ்திரத்துல வந்து 3 தான் இருக்கு ஆக்சுவலா. இந்த சித்தாந்தத்துல 5 சொல்றாரு. 5 கிடையாது ஆக்சுவலா. அதான் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அந்த பசி சான்ஸ்கிரிட் நீங்க வந்து பாஷை ஒழுங்கா படிச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்கும். இது ஒவ்வொரு சித்தாந்தத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம மாத்திக்கணும் கொஞ்சம். ஆக்சுவலா 3 தான் இருக்கு. 3 நிலை தான் இருக்கு ஆக்சுவலா. ஜாகிர நிலை, சொப்ன நிலை, நித்ர நிலை, 3 தான் இருக்கு. இந்த 3த்துக்கு வந்து ஒரு நிலை இருக்கு வந்து துரியம்னு. துரியம் வந்து ஒரு நிலை கிடையாது. அதாவது அது ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அந்த துரியம் வந்து ஆத்மா. துரியம் வந்து ஆத்மா. அந்த ஆத்மா வந்து சொப்ன நிலை, ஜாகிர நிலை அண்ட் நித்ரை 3த்துலயும் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது கரெக்டா. நான் விழிப்புணர்தல் கரெக்டா இப்போ. அப்புறமா வந்து சொப்னம், நித்திரை, இந்த 3 உங்களுக்கு எப்படி தெரியுது? அது ஆன்மா உள்ளது கரெக்டா. சோ நீங்க பழைய இதுல பார்த்தீங்கன்னா முன்னாடி உளது இளதென்றலில் எனது உளதென்றலில் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டி வினையின்மையின் 3வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா 3வது சூத்திரம் அதுல பாருங்க நிறைய சொல்றது கரெக்டா. சோ ஆன்மா உள்ளது. சோ ஆன்மா எல்லாத்துலயும் இருக்கு. கண்படில் உண்டி வினையின்மையின் உணர்ந்த உணர்தலின் ஒடுக்கம் அறிதலின் எனது உடலில் ஐம்புலன் ஒடுக்கம் எல்லாமே ஆன்மா உள்ளது. ஆனா ஆன்மா அது கிடையாது. அதான் சொல்றீங்க வந்து சொல்ற ஆன்மா வந்து ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றென்று. சோ இதுல வந்து நீங்க வந்து இப்போ போன 3வது சூத்திரத்துல வந்து உடல், ஐம்புலன், அறிதலின், கண்படில், உண்டி வினை, உணர்ந்த உணர்தலின், மாயா இந்திர தனுவில் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாரு கரெக்டா. இந்த சூத்திரத்தை வந்து அந்தக்கரணம் ஆட் பண்ணிருக்காரு. அந்தக்கரணம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிருக்காரு. அதாவது அந்தக்கரணம் நம்ம வந்து படிக்கிறது என்ன பண்ணோம், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அந்தக்கரணம் பிளஸ் உடல், ஐம்புலன், கண்படில், உண்டிவினை, உணர்ந்த உணர்தலின், மாயா இந்திர தனுவில் ஆன்மா அப்படி படிக்கணும் சரியா. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம ஒரு உடல்னு சொன்னா நம்ம ஒரு ஜீவன் சொல்றான்னு சொல்றோம். நம்ம ஜீவன் சொன்னோம்னா இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஸ்ட்ரக்சர். தனித்தனியா இருக்க முடியாது. இப்போ ஒரு ஆள் நம்ம பிறந்தாருன்னா நமக்கு வந்து என்ன இதெல்லாம் உண்டு கரெக்டா. ஒரு மைண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கு 5 புலன்கள் உண்டு, சக்தி உண்டு, பிராணன் உண்டு, எல்லாம் உண்டு கரெக்டா. இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். சின்ன குழந்தை பிறந்தா கூட அதுக்கும் உண்டு. சின்ன குழந்தை அது கூட இதுக்கெல்லாம் உண்டு. சோ இது வந்து எல்லா ஜீவன்களும் பிறந்த எல்லாத்துக்குமே உண்டு. ஆனா மனுஷனுக்கு ஒருத்தர் மாத்திரம்தான் வந்து இந்த அந்தக்கரணம் உண்டு. மனுஷனுக்கு மாத்திரம்தான். மிருகங்கள் கிடையாது, பட்சிகள் கிடையாது, மரத்துகள் இதெல்லாம் கிடையாது. அவளுக்கு வந்து இந்த விசாரம் கிடையாது, புத்தின்னு ஒரு விசாரம் கிடையாது. அது மரம் அப்படி சொல்றா இல்லையா. ஏன் நீங்க சொல்றது மரம் சொல்றது கரெக்டா. மரம் வந்து உங்களுக்கு பேசாது கரெக்டா. நீங்க மனுஷான்னு சொல்ல முடியாது கரெக்டா. ஏன்னா மரத்துக்கு புத்தி கிடையாது. ஆனா நமக்கு புத்தி உண்டு. நம்ம சொல்லலாம் அதுக்கு நீ மரம் அப்படி சொல்லலாம், அவர் நீ ஒரு மிருகம்னு சொல்லலாம் கரெக்டா. அதனால இந்த அந்தக்கரணம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்தக்கரணத்து மூலமா தான் நம்ம வந்து ஆன்மா படிக்க முடியும் கரெக்டா. ஆனா அந்தக்கரணம் தூய்மையா இருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றார், அந்தக்கரணம் சகச மலம் உள்ளது. அதாவது என்ன, அந்தக்கரணத்துல வந்து வேறுபாடு இருக்கலாம். அதாவது நம்ம எண்ணங்கள் மாறலாம், எண்ணங்கள் அழுக்கு இருக்கலாம். ஆனா ஆன்மாக்கு அழுக்கு கிடையாது. சோ இங்க வந்து 5 அவை தத்துவங்களா இல்லையா. 5 வந்து 5 கிடையாது ஆக்சுவலா, 3 தான் இருக்கணும். இந்த 3 தான் எடுத்துக்கணும். அவர் வந்து 5 எழுதியிருக்காரு. எப்படி தெரியுமா, ஜாகிர அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, துரியா. சோ துரியம் வந்து 4வது ஸ்டேட், 4வது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி 4வது கிடையாது.
மூணுதான் இருக்கு. இதுல நமக்கு வந்து ஒண்ணு முழிச்சுட்டு இருப்போம், ஒண்ணு சொப்பனம் பண்ணிட்டு இருப்போம், இல்லைன்னா தூங்கிட்டு இருப்போம். மூணுதான் இருக்கும். இது நடுவில் ஒன்றும் கிடையாது வேற விதமான. ஸோ மூணு தான் எடுத்துக்கணும் நீங்க. ஸோ இந்த 5 அவஸ்தைகள், மூணு அவஸ்தைகள். அவஸ்தாத்ரயா அப்படிங்கிற தமிழ் சன்ஸ்கிருத்ல வந்து அவஸ்தாத்ரயம் அப்படின்பா. திரயம்னா 3 அண்ட் அவஸ்தைனா 3 விதமான அவஸ்தைகள் படுறோம். கரெக்டா? ஸோ அவஸ்தைகள்னா அவஸ்தாத்ரயா. ஸோ ஜாகிரம், சொப்பினம், அப்புறமா நித்திரை. இது 3 அவஸ்திரயம். 3 விதமான அவஸ்தைகள். ஸோ இந்த சூத்திரத்தோட மெயின் பொருள் என்னன்னா, அந்த கரணம் வந்து ஆன்மாவுடன் வேறுபட்டது. ஓகே, அந்த கரணம் ஆன்மா வேறு. ஆனா ஆன்மாவையும் அந்த பிரிக்க முடியாது டைரக்டா. அது கூட தான் இருக்கும், ஆனா தனியா தான் படிக்கணும். அது அதாவது நீங்க ஆன்மா செப்பரேட்டா படிக்க முடியாது, அந்த செப்பரேட்டா படிக்க முடியாது. அந்த கரணம் மூலமா தான் ஆன்மாவை நீங்க வர முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒன்றும் வேற வழியே கிடையாது. அதுதான் சகசம்னு சொல்றோம் இல்லையா? சகசம் என்ன? காமன் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது காமன் கனெக்ஷன். ஸோ இதுக்கு வந்து சிதாபாசான்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல வந்து சிதாபாசா அப்படின்னா என்ன? சித்னா வந்து கான்சியஸ்னஸ், உணர்வு. ஆபாசம்னா என்ன? இந்த உணர்வு வந்து ஒரு மாதிரி நிழல் மாதிரி ஒரு வெளிச்சம் கொடுக்கறது இந்த அகங்காரத்துக்கு. கரெக்டா? அதனால இந்த அகங்காரம் என்ன பண்றது? அந்த உணர்வு எடுத்துட்டு தான் வெளிச்சம்னு சொல்லிட்டு அது காரியம்லாம் செய்யறது. கரெக்டா? ஸோ அந்த காரியம் செய்யப்போது நமக்கு அந்த ஒரிஜினல் உணர்வு மறந்து போயிடும். கரெக்டா? சரி, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் மறந்து போயிடும் நம்ம. இந்த மாதிரி இப்போ அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த கான்சியஸ்னஸ் உணர்வோட அப்படியே ரூபத்தை எடுத்துட்டு போயிடுது. கரெக்டா? ஸோ அந்த ரூபத்தை எடுத்துட்டு வந்து தான் உணர்வு அப்படின்னு நமக்கு ஒரு கற்பனையா உலகம் ஒன்று படைக்கிறது. கரெக்டா? ஸோ இந்த கற்பனை உலகத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் செய்யறோம். எல்லா கர்மங்களும் நம்ம தான் செய்யறோம். எழுந்துக்கிறது, தூங்குறது, காஃபி குடிக்கிறது, நடக்கிறது, எல்லாம் பண்றது எல்லாமே இந்த வந்து கற்பனை உலகம் தான். ஆனா நம்ம தூங்குறதுல அந்த கற்பனை உலகம் கிடையாது. ஆயுத நிதிரையில் என்ன நமக்கு கர்மாக்களே கிடையாது. எந்திரமா எல்லா கர்ம இந்திரியங்களும் ஒடுங்கி போயிடுறது. கரெக்டா? எல்லா கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், மனசு, புத்தி, சித், அகங்காரம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே எங்க போயிடுறது? ஆன்மாக்குள்ள போயிடுறது மறுபடியும். கரெக்டா? ஸோ ஆன்மால இருந்து மறுபடியும் வெளியிடுவோம் காலையில இருந்த உடனே. அப்புறமா நம்ம வேலைகள்லாம் செய்யறோம். அந்த மாதிரி மறுபடியும் ராத்திரி வந்து தூக்கம் வந்தா மறுபடியும் எல்லாம் வழி போயிடும். ஸோ அதான் சொல்றது. அது கான்செப்ட் சேம் தான். ஸோ மனம்னா என்ன? அதாவது விஷயத்தை நினைக்கிற சக்தி மனம் சொல்லுவோம். மனமோட என்ன ரூபம்னா விஷயத்தை நினைக்கிறது. அதாவது இந்த விஷயத்த செய்யலாம்னு சொல்லி நினைக்கும் சக்தி இருக்குது மனம். புத்தி வந்து சொல்லுவோம், புத்தி வந்து நிச்சயம் செய்யும். அதாவது இந்த காரியத்தை செய்யணும், அவர் இந்த காரியத்தை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புத்தி அதனோட ரோல். ஸோ டிசையர் சொல்லுவாங்க. நம்ம டிசையர்னு வந்து மனசு பண்ணும், இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு. புத்தி வந்து நிச்சயம் பண்ணும், நீங்க அதை செய்யுங்கோ. அகங்காரம் செய்யும், நான் செய்கிறேன். ஸோ நான் அந்த வேர்டு வந்துடும். அது மாதிரி நான் கிடையாது. கரெக்டா? ஸோ நான் வந்து அகங்காரத்தை குறிக்கிறது. அபிமானம் சொல்லலாம், அபிமானம். ஸோ இதுதான் விஷயம். இதனோட தாத்பரியம் இந்த சூத்திரத்தோட தான் மெயின் விஷயம். அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றொன்று சந்தித்தது ஆன்மா. சந்தித்தது ஆன்மான என்ன? சகச நிலை. அந்த கரணத்துக்கும் ஆன்மாக்கும் சகச நிலை சந்தித்தது ஆன்மா சொல்றாரு. கரெக்டா? ஸோ சகஜ தாதாத்மியம் ஆர் நேச்சுரல் கனெக்ஷன் சொல்லலாம். ஆன்மா சகச பலத்து உணராதது. ஆன்மா அமைச்சு அரசு எய்ப்ப நின்று, அதாவது ஆன்மா அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சவை தத்தே. ஸோ அந்த 5 இருக்கு இல்லையா, 5 விதமான அவஸ்தான்னு சொல்றாங்க. அவஸ்தா இங்க வந்து 3 தான் இருக்கு. ஆக்சுவலா இருக்கு 5 போட்டிருக்காரு. ஆக்சுவலா அவர் 5 ஆக்சுவலி ராங். ஆக்சுவலா சாஸ்திரத்துல வந்து 5 கிடையாது, 3 தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதை நீங்க வந்து மாத்திக்கலாம், நம்ம மாத்திக்கலாம். இங்க அவர் எழுதியிருக்காரு அது மாதிரி மேற்கண்ட தேவர்.
நம்ம வந்து கரண்ட் இதுல வந்து மாத்திக்கலாம். 3 விதமான அவஸ்தாத்ரயா. இது உங்களுக்கு கிளியரா இருக்காது? உங்களுக்கு உடையார் நீங்க லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுதா உங்களால? நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட். போன வாரமும் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அதை ரீகலெக்ட் பார்க்கறப்போது கொஞ்சம் பொருந்தி வர்றது. சரி, இது அந்த கரணம் வந்து நமக்கு வந்து மைண்ட் சொல்லலாம். இங்கிலீஷ் சொல்லலாம் மைண்ட். அந்த கரணம் அதாவது மனசு, புத்தி. மனசு இருக்கு இல்லையா, மனசு என்ன செய்யறது? நமக்கு நம்ம காரியம் செய்யணும். கரெக்டா? இந்த காரியம் செய்ய போற மனசு ஒரு மாதிரி ஊகம் வரும். நமக்கு ஊகம்னு சொல்லலாம். கரெக்டா? இன்னைக்கு நம்ம வந்து இந்த காரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? சோ அதுல வந்து இந்த காரியம் செய்யலாம், அந்த காரியம் செய்யலாம் அப்படின்னு மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு மூடு இருக்கும் அந்த மாதிரி. கரெக்டா? ஆனா புத்தின்னு சொல்லுமா, இந்த காரியம் செய்யாத, இன்னைக்கு வேற பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வந்து நிறைய மனசு வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருக்கும், ஐடியா அப்படி கொடுத்துட்டே இருக்கும். ஆனா புத்தி என்ன தெரியுமா, உங்களுக்கு எது பிடிக்குமோ, எதுல உங்களுக்கு நாட்டம் இருக்கோ அதுதான் புத்தி வந்து ஒட்டிக்கும். கரெக்டா? புத்தி இங்கிலீஷ்ல இன்டெலெக்ட்னு சொல்லலாமா? ஆமா, கரெக்ட். புத்தினா இன்டெலெக்ட், அப்புறமா மனசுனா மைண்ட். ஸோ மைண்ட் வந்து டிசைர் கிரியேட் பண்ணும். ஆசையை ஒன்று மட்டும் மனசு. நம்ம ஆசை மனசுல தான் சொல்லுவோம் இல்லையா, மனசுல ஒரு ஆசை சொல்லுவோம் இல்லையா, நமக்கு புத்தியில ஆசை சொல்றது கிடையாது. கரெக்டா? இனிமே சொல்ல மனசுலதான் ஆசை அப்படிமா. சொல்லுங்க ஸ்ரீதர். இதனால புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது நம்ம அப்படி நடந்து போற போது ஒரு மாமரத்தை பாக்குறோம். பிரமாதமான மாம்பழம் அதுல தொங்கிட்டு இருக்கு. அந்த மாம்பழத்தை சாப்பிடணும்னு தோன்றது மனசு சொல்றது. கரெக்ட். ஓகே, இப்ப பறிச்சு இப்படி இந்த வேலியில இந்த இடத்துல ஓட்டை இருக்கு, இது வழியா உள்ள போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றது புத்தி. சித்தம் வந்து இது தப்பு, வேற யாரதோ தோட்டம், நம்ம அதை சாப்பிடக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்றது சித்தம். ஆமா, கரெக்ட். அவன் என்ன சொல்றது, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது அகங்காரம். கரெக்ட். நீ கரெக்டா சொல்லிருக்க, நல்லா விளக்கிருக்க. அது புத்தி இருக்கு இல்லையா, புத்தி வந்து நமக்கு வந்து புத்தி அப்ப கூட புத்தி ஒர்க் பண்ணும். அகங்காரத்துல கூட புத்தி வந்து இன்டராக்ஷன் இருக்கு கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி கனெக்ஷன் இருக்கும். சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நீங்க வேலை பண்றேன் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அகங்காரம் அதுக்குள்ள அகங்காரம் ஏறிடுச்சு, மேல ஏறிடுச்சு. அதாவது உங்களுக்கு மாம்பழத்து மேல ஒரு ஈர்ப்பு வந்தாச்சு. இந்த மாம்பழத்தை எப்படியாவது நாங்க சாப்பிடணும் சொல்றோம்னு நினைச்சாச்சு. கரெக்டா? சோ இந்த மாம்பழம் எப்படியா கைக்கு வரணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஏதாவது வழி பண்ணணும். கரெக்டா? உங்களுக்கு சோ உங்களுக்கு எப்போ மனசுல ஒரு ஈடுபாடு வந்துருத்தோ அது நீங்க சரி பண்றதுக்கு என்ன வேணா வழி பண்ணுவாங்க. அது தர்மமா இருக்கணும், அதர்மமா இருக்கலாம். கரெக்டா? வேலி குதிச்சு கூட போகலாம், வேலி ஓட்ட பண்ணி கூட போகலாம். கரெக்டா? ராத்திரி கூட போய் பறிக்கலாம், அதெல்லாம் இருக்கு. கரெக்டா? இதெல்லாம் வந்து இது மாதிரி புத்தி சொல்லிட்டே இருக்கும். புத்தி வந்து உங்களுக்கு அப்போ சொல்லிட்டே இருக்கும். இது நடைமுறையில் நடக்கிறது தான். நம்ம எவ்ரிடே நம்ம டெய்லி நமக்கு வந்து என்ன வேலை செய்யறோமோ நமக்கு தோன்ற மாதிரி, இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு, இல்ல இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இது வந்து புத்தியோட இன்டராக்ஷன். புத்தி மனசு வந்து பேசிட்டே இருக்கும் அடிக்கடி. ஆனா எல்லாமே சேர்ந்து இருக்கும், தனித்தனியா படிக்க முடியாது. இதமா அந்த கனெக்ஷன் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குது உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த ஐடியா பண்ணுங்க. சரி, இந்த புத்தி சொல்றது சரி வேண்டாம், சரி வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. புத்தி சொல்லும் சரி அங்க போகாது, இங்க போக போயிடும். இது வந்து அந்த டிசைர் மைண்ட் இருக்குல்ல ஓடிட்டே இருக்கும். அப்புறம் அகங்காரம் சொல்லணும் தெரியுமா, உங்களுக்கு வந்து அகங்காரம் வந்து அதுல ஈர்ப்பு ஜாஸ்தி இருந்துன்னு சொல்றோம். இதுல இந்த விஷயத்துல உங்களுக்கு நீங்க இந்த ஈர்ப்பு வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்கும், அது புதுசா பிறக்கிறது கிடையாது. இந்த ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசை வந்து உங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஆக்சுவலா அது உங்களுக்கு அப்ப தெரியாது. உங்களுக்கு இது உங்களுக்கு புது ஆசைன்னு சொல்ல முடியாது. இது பழைய ஆசைதான் புது விதமான ஒரு இதுல வந்திருக்கா, தோற்றத்துல வந்திருக்கு. அதாவது சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார் உங்களுக்கு புது கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு, இது மாதிரி ஒரு கார் வாங்கணும், லேட்டஸ்ட் கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து உங்களுக்கு வந்து அப்ப முடியாது. உங்களால பணம் இருக்காது, வசதி இருக்காது. இப்ப உங்களுக்கு வந்து தோணலாம், அவங்களுக்கு வாங்கலாம்னு தோணும். ஆனா புத்தின்னு சொல்லும், நீங்க இப்ப உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு, உங்களுக்கு கார் வேணும் வாங்கணுமா அப்படின்னு தோணும். கரெக்டா? ஆனா நான் புத்தின்னு சொல்லுவோம், சரி இல்ல எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னோம். டிசைர்.
ஆனா புத்தி சொன்னா சரி வாங்கணுமா, சரி போலாம் அப்படின்னு. ஸோ அகங்காரம்ன்றது சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகங்காரம் கிளம்பிடுத்துன்னா அப்புறம் ஆக்ஷன் அப்புறமா வாங்க வேண்டியதுதான் கார். வாங்கின அப்புறம் அதோட விலைகள் வரும் கரெக்டா, அதனோட பலன்கள்லாம் உங்களுக்கு வரும். துக்கம் வரும், துன்ப ஈரம் இது வரும், இன்பம் வரும், அதெல்லாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். அதான் சொல்றது ஆன்மா சொல்றது என்ன சொல்றது, ஆன்மா வந்து இது கனெக்ஷனே கிடையாது. நான் சொல்றது இன்ஃபேக்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சண்டே கிளாஸ் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு சண்டே கிளாஸ்ல வந்து இதே டாபிக் தான் ஞாபகம் டிஸ்கஷன். அதுல எந்த அது வந்து ஆன்மாவும் அந்த கரண பேஷண்ட் இருக்கு ரெண்டும். அதாவது என்ன கொஸ்டின் கேட்டு இருக்கு, ஆன்மா சொல்றது அந்த கரணத்தை நீ எதுக்கு என்னோட பேர்லாம் கெடுக்கிற அப்படின்னு கேட்கறான். ஆன்மா சொல்றது என்னோட பேரையும் கெடுக்கிற அப்படின்னா, ஆன்மா அந்த கரணம் சொல்றது நான் உன் பேரை கெடுக்கலப்பா அப்படிங்கிறது, நான் வந்து உன்னை ரொம்ப பாப்புலரைஸ் பண்றேன் அப்படிங்கிறது. அதாவது என்ன, உன்னை ரொம்ப ரொம்ப பிரசித்தம் பண்றேன், நிறைய பேருக்கு உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு. ஆன்மா சொல்றது எனக்கு உன்னை பத்தி அவசியமே கிடையாது அப்படின்னா, என்றமா எனக்கும் உனக்கு கனெக்ஷனே கிடையாது. நீ இருக்கிறது உலகம் வந்து அனாத்மா உலகம், அனாத்மா பிரபஞ்சத்துல இருக்க நீ. சரி, அந்த கரணம் வந்து அனாத்மா பிரபஞ்சம் கரெக்டா, எல்லாமே அனாத்மா. அதாவது என்ன, எல்லாமே வேறுபட்டமான ஒரு தொழில் எல்லாமே. ஆனா ஆத்மா வந்து என்ன, சத்திய உலகத்துல இருக்கு. சோ அதுல வந்து இந்த ரெண்டு டிஸ்கஷன் இருக்கு அதுல, அந்த டாபிக்ல. இதேதான் விஷயம் ஒண்ணுதான். ஆனா என்ன, இதுலயும் எப்படிதான் சொல்றது, ஆன்மா வேறு கரெக்டா. சோ கிளியர் ஆயிடுச்சு இல்லையா உடையார்? ஓ, வேக்கிங் ஸ்டேஜ்ல வந்து அந்த கரணம் will work. ஆமா. பட் ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் அந்த கரணம் won't work. கேந்திரமா உங்களுக்கு வந்து ஆன்மா இஸ் தேர், கான்ஷியஸ்னஸ் இஸ் தேர். ஆமா, ஆன்மா வந்து உங்களுக்கு வந்து ஜாகிரத்திலயும் இருக்கு, சொப்னத்திலயும் இருக்கு, நித்திரையிலயும் இருக்கு. கேந்திரமா உங்களுக்கு வந்து இப்போ சொப்னத்துல கூட உங்களுக்கு வந்து மனசு ஓடின்னு இருக்கு கரெக்டா, கற்பனை குதிரை ஓடின்னு இருக்கு. ஆனா கை கால் ஓடுறது கிடையாது. நீங்க படுத்துட்டு இருப்பால் கை கால் உங்களுக்கு செவிகள்லாம் ஒண்ணும் கேட்காது கரெக்டா, கண்ணெல்லாம் ஓடின்னு இருக்கும். ஆனா என்ன, மனசு மாத்திரம் ஓடின்னு இருக்கும் கரெக்டா. சொதான் கற்பனை குதிரை அப்படின்பா, கற்பனை குதிரை ஓட்டு அப்படின்பா. அப்படின்னா ட்ரீம் ஹார்ஸ். ஸோ அதுல வந்து என்ன, நம்ம கற்பனையில வந்து நம்ம பாட்டுக்கு நம்மளோட விசாரங்கள்லாம் தோணிட்டு இருக்கோம் கரெக்டா. அதுலயே நமக்கு வந்து ஒரு புனைப்பெயர் இருக்கும், அதுல ஒரு ரசிகர்கள் இருப்பா, எல்லாமே அது இருக்கும் கரெக்டா. அது ஒரு தனி உலகம். அது தனி உலகத்துல நீங்க இருப்பீர்கள், எல்லாரும் இருப்பா கரெக்டா. ஆனா கற்பனை உலகம், அதுலயும் ஆன்மா இருக்கு. ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆன்மா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏன் தெரியுமா உங்களுக்கு கற்பனை என்னன்னு தெரியுது கரெக்டா. அடுத்த நாள் காலை எழுந்த உடனே எனக்கு நான் வந்து நேத்திக்கு நல்லா கற்பனை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அந்த கற்பனை யார் இருந்தா, நீங்க இருந்தாலும் ஆன்மா இருந்தா, ரெண்டு பேர் தான் இருந்தா, அது யாரும் கிடையாது. அதே மாதிரி இப்போ வேக்கிங் ஸ்டேட்ல கூட இப்ப ஆன்மா இருக்கு கரெக்டா. ஆனா டீப் ஸ்லீப் ஸ்டேட், அதாவது சுசுப்தி அப்படின்னு சொல்லி நித்திரை சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆன்மா இருக்கு. ஆனா மனசு புத்தி எல்லாமே எல்லாம் ஒடுங்கிடுது. அதான் சொல்ற, முன்னாடி சொல்றோம்னா உங்களுக்கு ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டி வினையின்மையின் சொல்லலா. சோ அது வந்து இந்த வருஷோட மீனிங் வந்து 3வது சூத்திரத்தை சொல்றாரு. ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஆன்மா இருக்கு, ஆனா ஆன்மா வேறுபட்டது அப்படின்னு சொல்றாரு இந்த இதுல கரெக்டா. விளக்கம் சரியா இருக்கா? கிளியர்? ஸ்ரீகாந்த் ஜி. Yes sir, yes sir, sorry my mic is not working properly. Okay, your father will be able to understand, right? Yeah, he's there I think. Sir, yes, would you mind? I am hearing. ஆமா, உங்களுக்கு கேட்க புரியுதெல்லாம் கிளியரா இருக்கா? ஒரு அளவுக்கு புரியுது, not very. இல்ல இங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க, வந்து அவ வந்து வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கலாம். இங்க உடையார் அப்புறமா நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து வேதாந்த ஸ்டூடெண்ட் கிடையாது. பாக்கி எல்லாருமே வேதாந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதனால அவளுக்கு வந்து நான் சொல்றது எல்லாம் கிளியரா புரியும். நான் பாக்கி கிளாஸ்ல அட்டெண்ட் பண்றேன் இல்லையா, அதே கிளாஸ் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சான்ஸ்கிரிட்ல சொல்லுவேன், அதோட அர்த்தம் டிஃப்ரெண்டா இருக்கும், கொஞ்சம் டீப்பா இருக்கும். தமிழ்ல வந்து உங்களுக்கு வந்து வாக்கிய உரை வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். தமிழ்ல வந்து உரைகளே லிமிட்டடா இருக்கும், சொல்ல முடியாது. சான்ஸ்கிரிட்ல வந்து ரொம்ப வந்து சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அதுல பாஷ்யம் இருக்கு. ஒரு வார்த்தையோட வேற ஒரு வார்த்தைக்கு வந்து 10 விதமான எக்ஸ்பிளேஷன் சொல்லலாம் சான்ஸ்கிரிட்ல மட்டும். தமிழ்ல வந்து நீங்க வந்து உடல்னா உடல் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது.
சரி ஊன் சொல்லலாம், அவ்வளவு சொல்ல முடியும். ஓகே தேங்க்யூ. ஓகே, அடுத்தது வந்து 5ஆம் சூத்திரம். சோ 5ஆம் சூத்திரம் முதல்ல படிப்போம். அத விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு. விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்தளந்தறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பாசத்தவையே. விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்தளந்தறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாத்தவையே. ஸோ இதுதான் அதோட ஆக்சுவல் ரீடிங். அது வந்து அண்மையம் படிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து விளம்பிய உள்ளத்து, விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு, மெய் வாய் கண் மூக்கு அளந்தறிந்து அறியா, அளந்தறிந்து அறியா, அதாவதுன்னா அறிந்தும் அறியாமலும் அப்படி சொல்லலாம். ஓகே, அளந்தும் அறிந்தும் அறியாமலும். So measuring, knowing and not knowing. ஆங்கவை போல தாம் தம் உணர்வில் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. சோ இதனோட அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, விளங்கும் விளம்பிய உள்ளம்னா விளங்கும் உள்ளம். அதாவது விளங்குறதுன்னா அந்த ஜீவன்கள், அதாவது நம்ம என்ன செய்யறோமோ நமக்கு விளங்குறது கரெக்டா. ஸோ ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் நமக்கு புரியுறது. ஸோ விளங்கும் உள்ளத்து எப்படி தெரியும்? உள்ளத்தால் விளங்குகிறது. உள்ளம்னா மனசு, அந்த கரணத்தினால் விளங்கும் ஜீவர்கள் அப்படி சொல்லலாம். ஸோ விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு. ஸோ மெய் வாய் கண் மூக்கு கரெக்டா. செவி, இதெல்லாம் என்ன ஞான இந்திரியங்கள் கரெக்டா. ஸோ இந்திரியங்கள் சொன்னா அது வந்து இந்திரியம்னா வந்து கடவுள் சொல்லலாம். இந்திரியங்கள் வந்து நமக்கு வந்து எல்லா இந்திரியம் கடவுள் இருக்கிறார் கரெக்டா. கண்ணில் வந்து சூரியன் கரெக்டா. வாயில வந்து அக்னி தேவதா. ஸோ ஒவ்வொரு இதுலயும் நமக்கு வந்து ஒவ்வொரு தேவதா இருக்கா கரெக்டா. அதனால அதான் எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். ஸோ மெய் வாய் கண் மூக்கு செவி என்றும் ஞான இந்திரியங்கள் அளந்து அறிந்து அறியா. அதாவது அளந்துன்னு அர்த்தம் மெஷரிங். அதாவது அது இப்போ ஒவ்வொரு இந்திரியங்கள் வந்து அந்த காரியம் தான் செய்யும் கரெக்டா. இப்ப கண் வந்து பார்க்க தான் செய்யும், கண் வந்து கேட்க முடியாது கரெக்டா. கண்ணால பார்க்க முடியாது, கேட்க முடியாது, வாயால பார்க்க முடியாது. இந்த மாதிரி அளந்து இருக்கு இல்லையா, அளந்துன்னு அர்த்தம் லிமிட்டட். அதாவது அந்த அந்த இந்திரியங்கள் வந்து அந்த வேலை செய்யும், வேலை செய்ய முடியாது. அதனால எல்லாமே வேணும் நமக்கு. வாய் வேணும், கண்ணு வேணும், மூக்கு வேணும், செவி வேணும், எல்லாம் வேணும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு. ஒண்ணு இல்லைன்னா கூட ஒர்க் பண்ணாது கரெக்டா. நீங்க காதால பார்க்க முடியாது, காதால கேட்கதான் முடியும். அதே மாதிரி கண்ணு வேலை செய்யாதனால ஒவ்வொன்றும் அளந்து கரெக்டா. அறியா எந்திரமா, அது வந்து அறியா சொல்றதுமா, அதுக்கு வந்து சுயமா புத்தி கிடையாது. அதாவது பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, கேட்கும் சக்தி, பேசும் சக்தி, இதெல்லாம் வந்து சொந்தமான சக்தி கிடையாது. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு சக்தி வேணும் கரெக்டா. இந்த சக்தி என்னது? அதுதான் வந்து அந்த கரணம். ஸோ அந்த கரணம் இருக்கு இல்லையா, மனசு, புத்தி, சித், அகங்காரா, இது 4 தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த இந்திரியங்களுக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மனசு வேலை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்திரியங்கள் வேலை பண்ணாது கரெக்டா. இப்போ உங்களுக்கு இப்போ தூக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோ, தூக்கத்துல உங்க அந்த கரணம் இஸ் நாட் தேர் கரெக்டா. உங்க மைண்ட் கிடையாது உங்களுக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு இந்திரியங்கள் வேலை பண்ணாது, கண் பார்க்க முடியாது. அதனால அதுக்குன்னா அறியா அப்படிங்கிறார்.
அறியானா அந்த சக்தி இல்லாம பண்ண முடியாது. அறியா சொல்றாரு. அறியா, அறிந்து அறியா, அதாவது என்ன, அறிதல் என்ன, சக்தி இருக்கப்ப அறிதல். அந்த கரணம் எப்ப ஒர்க் பண்றதோ அப்போ அறிதல். கரெக்டா? அந்த கரணம் இல்லாத போது அறியா. சோ அதுக்கு வந்து சுயம சக்தி கிடையாது சொல்றாரு. சுயம் சக்தி கிடையாது. சோ மெய், வாய், கண், மூக்கு, செவி என்றும் ஞான இந்திரியங்கள் அளந்து அறிந்து அறியா. சுதந்திரமாக அறிவு, அவளுக்கு அறிவு கிடையாது. டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நான் டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? அது வந்து ஆத்மா மேல டிபெண்டா இருக்கு. கரெக்டா? ஆத்மா இல்லைன்னா மைண்ட் ஒர்க் பண்ணாது. மைண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த பஞ்ச இந்திரியங்கள் ஒர்க் பண்ணாது. பஞ்ச இந்திரியங்கள் ஒர்க் பண்ணானா கண் 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 ஒர்க் பண்ணாது. கண்ணு பாருன்னா அவங்களுக்கு பாருன்னா அழகா இருக்கலாம் கண் உங்களுக்கு. கரெக்டா? ஆனா கண்ணுல சக்தி எல்லாம் என்ன பண்ண முடியும்? கண், மூக்கு, வாயில ரொம்ப நல்லா இருக்கும், செதுக்கி சில மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி சக்தி கிடையாது. அப்ப என்ன பாப்பாவா பார்க்க ரொம்ப நல்லா இருக்க அப்படின்பா. ஆனா என்ன, கண் பார்க்கும் சக்தி கிடையாது, கேட்க சக்தி கிடையாது. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர்கிட்ட பேசினா தெரியும், காது கேட்காது. அதனால உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கோலக்கம் சொல்லுவான். சன்ஸ்கிரிட்ல வந்து கோலக்கம். இது வந்து தமிழ்ல விடே கிடையாது. கோலக்கம்னா என்ன தெரியுமா? அது வந்து பிசிக்கல் பார்ட் ஆஃப் த ஐ. ஐபால் இல்லையா? ஐபால் இந்த இது இருக்குல்லையா, அந்த காது நேத்திரங்க, அதெல்லாம் வந்து இதெல்லாம் கோலக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிசிக்கல் பார்ட் ஆஃப் த ஹோல் பாடி. கரெக்டா? இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, அதான் ஞான இந்திரியங்கள் சொல்றாங்க. ஸோ கண், வாய், மூக்கு, செவி இதெல்லாம் வந்து ஞான இந்திரியங்கள். அதாவது இந்த கண் செயல்படும் சக்தி, அது இந்திரியங்கள் சொல்றாங்க. கரெக்டா? அந்த சக்திக்கு பின்னாடி வந்து ஒரு அந்த கரணம் இருக்கு, அது இன்னொரு சக்தி. அந்த சக்திக்கு பின்னாடி இன்னொரு சக்தி ஆன்மா. ரைட்டா? சோ ஆன்மா, ஆத்மா முதல் சக்தி. இரண்டாவது சக்தி அந்த கரணம். அந்த கரணம் அடுத்த சக்தி ஞான இந்திரியங்கள். அடுத்த சக்தி இந்த மாதிரி கோலகங்கள். கரெக்டா? சோ இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களுக்கு வந்து மறுபடியும் மைண்டுக்கு ப்ராசஸ் பண்ணுவோம். கரெக்டா? எல்லாம் மறுபடியும் மனசுக்கு வரும். மனசு சொல்லும், நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கனெக்ஷன் போயிட்டே இருக்கும். ஆத்மா என்ன பண்ணும்? ஆத்மா அப்படியேதான் இருக்கும். ஆத்மா வந்து என்ன ஒன்லி டென்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். கரெக்டா? ஆத்மா ஒரே சக்தி கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். இந்த சக்தி இல்லாம எல்லாமே எங்கிறது. கரெக்டா? ஆனா ஆத்மா அந்த சக்தி கிடையாது, எல்லாமே கிடையாது. சோ அவை போல, அவை போல, அதான் சொல்றேன், அவை போல அளந்து அறிந்து அறியா. அவை போல, அதாவது அந்த இந்திரியங்கள் போல அவை தம் தமிருள். சோ அதாவது அந்த ஜீவர்கள் தமிருள் சொல்லலாம்னா இங்க வந்து அறிபவன் சொல்லலாம். அறிபவன் அவை தம் தமிருள் தாம் தம் உணர்வில். தாம் தம் தானியாய், தாம் தம் உணர்வில். உணர்வில் சொன்னா உணர்வதில்லைன்னு அர்த்தம். உணர்வில் அப்படின்னு சொன்னா உணர்வில்லைன்னா உணர்வதில்லை. உணர்வில். உணர்வுனா என்ன? அறிதல். உணர்வில் சொன்னா உணராதது அப்படின்னு சொல்லுவோம். தாம் தம் என்று உணராதது, அதான் சொல்றார். அது வந்து அளந்து அருந்து அறியா தாம் தம் உணர்வில். இது ரெண்டும் கனெக்ட் சேர்ந்துதான். காந்தம் கண்ட பசாசத்து அப்படிங்கிறார். காந்தம் தான் மேக்னெட். ஸோ காந்தம் அப்படியே இழுக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு இரும்பு தூள் தான் சொல்றோம், காந்தம் வந்து அது அப்படியே இழுக்கும். கரெக்டா? ஸோ எங்கெங்க இரும்பு தூள் இருக்கோ காந்தம் அங்க இழுக்கும். கரெக்டா? ஸோ இரும்பு எங்கெங்க போறதோ காந்தம் வந்து எங்க இருக்கோ அங்கெல்லாம் எந்த இரும்பு இழுக்கும். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு செவி அளந்து அறிந்து அறியா. அவை போல அவை தம் தமிருள் தாம் தம் உணர்வில் காந்தம் கண்ட பசாசத்து. பசாசத்து பசைனா அது
கம் மாதிரி பசை சத்து அதனால இழுக்கும், கம் மாதிரி இழுக்கும், ஒட்டின்ற முடியும். இது கிளியரா இருக்கா ஸ்ரீதர்ஜி? உடையார் ஓகே. உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து அர்த்தம் சொல்றாங்க உங்களுக்கு. இதுல அதர் பீப்புள் ஆல்சோ உங்களுக்கு இங்கிலீஷ் சொன்னா பெட்டரா இருக்கும் சொல்றாங்க. சி விளம்பிய உள்ளத்து, அதாவது என்ன முன்னால் கூறிய விளங்கும் உள்ளத்து, அதாவது என்ன உள்ளத்தால் விளங்கும் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி சொல்லலாம். கரெக்டா? இதெல்லாம் நமக்கு உள்ளம் என்ன பண்றது, நமக்கு வந்து எல்லாம் விளங்க செய்யறது. கரெக்டா? வெளி உலகம் அப்படி விளங்க செய்யறது, நம்முடைய உள்ளுக்குள்ளாசும் விளங்க செய்யறது. கரெக்டா? சோ விளங்கிய உள்ளத்தால், விளம்பிய உள்ளத்து, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு மெய் வாய் கண் மூக்கு செவி. கரெக்டா? இது வந்து இந்த 5 இந்திரியங்கள் மூலமா தான் நமக்கு புலப்படுது. கரெக்டா? சரி, இப்ப நமக்கு வந்து கண் தெரியலன்னா பார்க்க முடியாது. கரெக்டா? வாயிலாம் பேச முடியாது, சக்தியெல்லாம் பேச முடியாது. அதே மாதிரி நமக்கு வந்து டச், சென்ஸ் ஆஃப் டச் வேணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஃபீலிங். கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம எப்படி விளங்குறதுன்னா உங்களுக்கு வந்து மெய் வாய் கண் மூக்கு செவி மூலமாக விளங்கும், உள்ளத்தின் மூலமாக விளங்கும். ஸோ உள்ளம் வந்து ஆர் மைண்ட் இல்லையா, அந்தக்கரணம் is the one which is giving existence to the indriyams. கரெக்டா? அப்படி சொல்லலாம். So mind is giving existence to இந்திரியங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்திரியங்கள் எப்படி இருக்குது, அளந்து அறிந்து அறியா. ஸோ அளந்துன்னா லிமிட்டெட். ஸோ அதுக்கு வந்து இப்போ கண்ணுக்கு வந்து கண் பார்க்கும் சக்தி தான் உண்டு. கரெக்டா? அளந்து லிமிட்டெட். அப்புறமா அறிந்து, அதாவது கண் பார்க்கும் சக்தியை உண்டு அதுக்கு. So limited but able to see. At the same time அறியான்னு அர்த்தம் தானே செயல்படாது, சுதந்திரமா பார்க்க முடியாது. கண்ணுக்கு வந்து சக்தி வேணும், எது உள்ளத்து சக்தி வேணும். சோ அளந்து அறிந்து அறியா, அதாவது தன்னுடைய விஷயங்கள், தன்னோட பர்டிகுலர் விஷயங்களே மட்டும்தான் அது புரிய முடியும். கரெக்டா? இப்போ காது கேட்கணும்னா காது தான் கேட்க முடியும், அது வந்து காதோட செயல் வந்து கண்ணு செய்ய முடியாது. அது சொல்ற அளந்து. அப்புறமா அறிந்து அறியா, அறியான்னு அர்த்தம் அறியா மீன்ஸ் நாட் ஏபிள் டு ஃபங்க்ஷன் வித்தவுட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி மைண்ட். கரெக்டா? மைண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. சரி, ஒரு ஆள் கோமால படுத்துட்டு இருக்கான்னு சொன்னோம், அவனுக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. கரெக்டா? இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே, எல்லாம் வாயில போட்டா சாப்பாடு போறது எல்லாம் போறது. பட் அவனுக்கு பேசினா ஒன்றும் புரியாது. அவனுக்கு அப்படியே பார்த்து கண்ணை அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அப்படியே உங்க இதுல. ஏன் தெரியுமா, அவனுக்கு அந்த மைண்ட் இருக்குல்ல, பர்டிகுலர் மைண்ட் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஃபார் இட். கரெக்டா? அதனால அவங்களுக்கு வந்து கண் மூக்கு சரியா இருந்தா கூட அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரியோட சக்திகள் வந்து வெளிப்பாடு சக்தி போயிடுச்சு அவனுக்கு. ஸோ இந்த 5 புலங்களோட சக்தி இல்லை இல்லையா, அதனால அந்த மைண்ட் இருந்தா கூட அவங்க வெளியில பேச முடியாது. அதான் சொல்றது வந்து அளந்து அறிந்து அறியா அவை போல, அதை போல அவை தம் தமிழ். அதாவது இந்த ஜீவர்களும், இந்த ஜீவா ஆல்சோ இதே மாதிரி லிமிட்டட் இன் நேச்சர். ஸோ லிமிட்டட் நேச்சர் என்ன, அவளுக்கு வந்து இவ்வளவுதான் செய்ய முடியும். இதனால் பகவான் வந்து எல்லாம் வல்லவன். கரெக்டா? ஜீவர்கள் வந்து என்ன, இவ்வளவுதான் செய்ய, லிமிட்டட் நேச்சர், இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் பார்க்க முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியும், அதுதான் லிமிட்டட் நேச்சர். கரெக்டா? அதனால அது அவை தம் தமிழ் தாம் தம் உணர்வில், அதாவது என்ன, இது தாம் தம் உணர்வில் வந்து அளந்து அறந்து அறியாவோட சேம் மீனிங். அதாவது தானாக செயல்படாதது தாம் தம் உணர்வில் காந்தம் கண்ட. சோ காந்தம்னா என்ன, மேக்னெட் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆட்டோமேட்டிக்லி அப்படி இருக்குன்னு வருது, உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. யூஆர் பவர்லெஸ் சொல்லலாம். கரெக்டா? இப்ப நம்ம எப்படி நீங்க டிசைர் எப்படி பண்றது, உங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்குது பாட்டுக்கு. கரெக்டா? அது எப்படி நிறுத்தணும்னா உங்களுக்கு வந்து ஞானம் தான் நிறுத்த முடியும். கரெக்டா? கண் பார்க்க சக்தி நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. கரெக்டா? கண் திறந்தா பாக்குறது, அதை சொல்ல முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. காது கேட்டுட்டே இருக்கு, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரி சுவாசம் இருந்து இருக்கு இல்லையா, கண்டினியூஸா இருக்கு இல்லையா, அதான் சொல்றது வந்து. சோ காந்தம் கண்ட பசாசத்து அப்படிங்கிற அவையே,
சோ பிரசாசத்து அவையே அப்படின்னு. கிளியர்? கொஞ்சம் கொஞ்சம் கிளியரா, கொஞ்சம் போ கிளியரா. நீங்க வேதாந்தம் கிளாஸ் வாங்க, நீங்க அதான் ஐ டோல்ட் ஸ்ரீதர்ஜி யூ ஷுட் கம் டு வேதாந்தம் கிளாஸ். நான் ஒன்னு கேக்குறேன். ஆன்மா, அந்த கரணம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். கரெக்ட். இப்போ கர்மேந்திரியங்கள், கர்ம எந்திரங்கள், கண், வாய், மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5. அந்த 5 ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்களால மட்டும் அவங்க இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டி they can be எக்ஸ்பர்ட். கண்ணுக்கு பார்க்கறதுல எக்ஸ்பர்டைஸ் இருக்கும், காதுக்கு கேட்கறதுல எக்ஸ்பர்டைஸ் இருக்கலாம். ஆனா 5 சேர்ந்தாலுமே அளந்து அறிய அவைகளால அவங்களால அளந்து அறிய முடியாது. எதுவ அந்த கரணத்தையும் அறிய முடியாது, ஆன்மாவையும் அறிய முடியாது தனித்தனியா. But collectively, if they are under the control of the Jnanendriyas, then if they use Jnanendriya functions use panina, Andha Karanam can be identified. With the help of Andha Karanam, then Anma can be identified. அப்படி நினைச்சுக்கலாமா? அப்படிதான் கரெக்ட். சி பரந்தரமா அது வந்து இது வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, திருஷ்ய வேகான்னு டெக்ஸ்ட் இருக்கு. திருஷ்ய வேகா அதுல வந்து 3 CRs சொல்றான், 3 CRs. அதாவது முதல் சியர், ஃபர்ஸ்ட் சியர் கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் ஃபர்ஸ்ட் சியர். அது 2 சேர்த்து சொல்லுவோம். எந்திரமா கர்ம இந்திரியங்கள் ஞானம் செப்பரேட் பார்க்க முடியாது. எந்திரமா கர்ம இந்திரியங்கள் வந்து ஞானம் சேர்ந்தது. கர்ம இந்திரியங்கள் வந்து தனியா பண்ண முடியாது. எந்திரமா இப்ப வந்து பிசிக்கல் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுல பவர் இல்லைன்னா நீங்க ஒன்றும் பிரச்சனையை ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் ஒண்ணு, முதல் சியர். கரெக்டா? அந்த முதல் சியருக்கு யார் கொடுக்க? செகண்ட் சியர் யாரு? அந்த கரணம். கரெக்டா? சோ அந்த கரணத்தாலதான் வந்து கர்மேந்திரியங்கள் இப்ப செயல்படுகிறது. கரெக்டா? அண்ட் ஞானேந்திரியங்கள் மூலமா தான் கர்மேந்திரியங்கள் செயல்படுறது. கரெக்டா? சோ ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இன்னும் சேர்ந்துதான் இருக்கும், தனித்தனியா பார்க்க முடியாது. அதாவது நீங்க வந்து இப்ப கண்ணு இருக்குன்னு சொல்லுவோம், கண்ணை செப்பரேட்டா எடுத்துட முடியாது. கண்ணும் அதோட பார்க்கும் சக்தியும் சேர்ந்தது. அதே மாதிரி நுகரும் சக்தியும் அதுவும் சேர்ந்தது தான். கரெக்டா? கேட்கும் சக்தியும் காதும் சேர்ந்தது தான். ஆனா அந்த கரணம் வந்து டிஃப்ரெண்ட். அந்த கரணம் வந்து அது வந்து இந்த ஞானேந்திரங்களுக்கு அப்பாற்பட்டது. ஸோ அது செகண்ட் சியர் சொல்றாரு. செகண்ட் சியர் அதாவது இந்த மனசு அந்த கரணம் இருக்கு இல்லையா, அந்த கரணம் லென்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டு ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் லென்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டு கர்ம இந்திரியாஸ். கரெக்டா? ஆனா அந்த கரணத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஆன்மா கொடுக்கிறது. So ஆன்மா வந்து ஃபைனல் சியர். ஆன்மாக்கு மேல யாரும் கிடையாது. There is no seer other than ஆத்மா. So highest seer, second seer, and then lowest seer. So same thing சொல்றது இங்க வந்து. Actually இந்த டெக்ஸ்ட் வந்து திருஷ்ய தான் டெக்ஸ்ட் இது. ஆக்சுவலா இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு அன்ஃபோல்ட் பண்றவர். ஆனா நான் சைவ சித்தாந்தம் டிஃப்ரெண்டா இருக்கும், சித்தாந்தம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட், நீங்க புரியுது கரெக்ட் தான், அது கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். Bhavani ji, you're okay? Yeah, I'm okay. உங்களுக்கு அதெல்லாம் லட்டு மாதிரி புரியுமே இப்பதான். இல்ல புரியுது. நீங்க வேதாந்த கிளாஸ்லாம் படிக்கல இல்லையா? கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் இல்ல அந்த காரணம்லாம் நம்ம பேசியிருக்கோம், அதனால எனக்கு அதெல்லாம் புரியுது. Okay, very good. Sriram ji, you're okay? Very good. All good. But just one thought. இந்த பிரஷ்ன உபநிஷத்துல அந்த பிராணன் தான் வந்து இந்த பஞ்ச இந்திரியத்துக்கும் வந்து அந்த இதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது இதுல கொஞ்சம் ஸ்லைட்லி வி டிஃபர் ஹியர் இல்லையா? ஆமாமா. அதுல வந்து பிராணன் வந்து அதுல வந்து ஒரு இது இருக்கு, அது ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அதாவது எல்லாம் வந்து சொல்றது வந்து நான் தான் கிரேட் சொல்றது. அதெல்லாம் மனசு சொல்றது நான் தான் கிரேட், அப்புறமா கண் பார்த்து நான் தான் முதல்ல இருக்கு. ஸோ அதுல வந்து பிராணன் சொல்றது வந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. கடைசியில பிராணன் சொல்றது நான் தான் எல்லாத்தோட சுப்பீரியர், நான் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பாக்கி எல்லா இந்தியங்களும் சொல்றது அதெல்லாம் நான் கண் பார்க்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவனால விழுந்துருவில், காது கேட்கலாம் நம்மளாலும் செய்ய முடியாது அப்படிங்கிறது. எல்லா ஃபங்க்ஷனும் வந்து ஒன்னொன்னு நான் தான் கிரேட் சொல்றது. கரெக்டா? ஸோ பிராணம் வந்து கடைசியில் சொல்றது நான் தான் கிரேட். அதுக்குள்ள சண்டை, உள்ளுக்குள்ள சண்டை சொல்றது நான் வந்து
ஒவ்வொருத்தரா வெளியில போலாம். அடுத்து நான் கண் பார்க்கும் சக்தி போயிடுறது. முதல்ல ஆள் உயிர் இருக்காரா, உயிர் இருக்காரு. இந்த கண் பார்க்கலாம்னா we can still functioning. கரெக்டா? காது வைக்கலாம்னா ஃபங்க்ஷனிங், பேச முடியலன்னா ஃபங்க்ஷனிங். கரெக்டா? உங்களுக்கு டச் இருந்தா கூட ஃபங்க்ஷனிங். பெரலிட்டிக் அட்டாக் இருந்தா உங்களுக்கு டச் ஒன்றும் இருக்காது. கரெக்டா? யூஆர் ஸ்டில் ஃபங்க்ஷனிங். கரெக்டா? ஆனா என்ன அப்ப சொல்றது, சரி நான் இப்ப நீங்கெல்லாம் எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு, நான் பிராணம் சொல்றது நான் வெளியில போயிடுறேன் அப்படின்னு. ஸோ பிராணம் போறோன்னே என்ன ஆல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஷட் ஆயிடுது கம்ப்ளீட்டா. பிகாஸ் பிராணம் வந்து நமக்கு தூக்கத்துல கூட நடக்குது. சரி, நமக்கு தெரியாது பிராணம் போறது. கரெக்டா? ஈவன் when you're asleep also prana is still functioning. கரெக்டா? என்னைக்கு பிராணம் போதோ அன்னைக்கு சொல்றா you will not be able to wake up next day. So பிராணம் leaves first. So பிராணம் போறோன்னே mind also shuts down completely. Because prana is the one which gives existence to mind also. It's connected that way. So the பிரஷ்ன உபனிஷத் கரெக்ட். அது வந்து பிராமண உபனிஷத். அது டிஃப்ரெண்ட் டாபிக். அது ஆக்சுவலா 6 கொஸ்டின் தான் கேட்கிறாரு. 6 கொஸ்டின்ஸ் ஆஸ், பட் வெரி வெரி டீப் கொஸ்டின்ஸ். அந்த டாபிக்ல வந்து பிரஷ்ன உபனிஷத் தான். பிரஷ்னம்னா கொஸ்டின். 6 கொஸ்டின் கேட்கிறார் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர். 6 கொஸ்டின் கேட்கிறார். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டைரக்ட் ஆன்சர் கொடுக்குற குரு. So it is taught actually in the 5th or 6th Upanishad we teach. Okay, Sriram, good point. I think same thing na. This is an example da. Ana see idla வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். கொஞ்சம் நல்ல வேற பாதி சொல்றாங்க உங்களுக்கு. கொஞ்சம் சைவ சித்தாந்தத்துல கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். நான் வேதாந்தம் படிக்கிறதுனால நான் உங்களுக்கு வேதாந்திக் வியூ கொடுக்குறேன். கரெக்ட்டா? என்ன பிரஷ்னவ உபனிஷத்தா? பிரஷ்ன உபனிஷத். பிரஷ்ன உபனிஷத்னு பேரு. பிரஷ்ன உபனிஷத். சோ ஒவ்வொரு உபனிஷத்துலயும் வந்து உடையார் வந்து ஒவ்வொரு உபனிஷத்துலயும் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்றாரு. இதுல வந்து அந்த ஸ்டூடெண்ட் அண்ட் குருக்குள்ள டயலாக். அதாவது ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்பார், குரு வந்து டைரக்ட் ஆன்சர் கொடுப்பார். அது ரொம்ப எலாபரேட் ஆன்சர் இருக்கும், ரொம்ப டீடைல்ட் ஆன்சர் இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வியாக்கியானம் புரியணும். உங்களுக்கு அந்த 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 படிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ நீங்க முடிஞ்ச வாங்க, நீங்க வெட்னஸ்டே கிளாஸ் வாங்க. நீங்க வெட்னஸ்டே ஸ்ரீதர் ஜி தான், அவர் தான் ஃப்ரெண்ட் தானே. ஸ்ரீதர் நீங்க எடுத்து கொண்டாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் கிளாஸ் முடிச்சுடலாம் இப்போ. அப்புறமா அடுத்த வீக் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்தே. ஹரி ஓம்.